ஓமலூர் அருகே பழுதாகி நின்ற தனியார் கல்லூரி பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே குப்பூரில் செயல்படும் தனியார் கல்லூரியில் படித்து வரும் காடையாம்பட்டி, நடுப்பட்டி, தீவட்டிப்பட்டி பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களை அழைத்துக் கொண்டு வந்த கல்லூரி பேருந்து தேசிய நெடுஞ்சாலையில் கடந்தபோது பழுதாகி சாலையின் நடுவே நின்றது. அப்போது பெங்களூரிலிருந்து சேலம் நோக்கி வந்த லாரியும் அதன் பின்னால் வந்த காரும் ஒன்றன் பின் ஒன்றாக கல்லூரி பேருந்து மீது மோதியது. இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்தனர். அனைவரும் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்து குறித்து ஓமலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தாம்பரம் அருகே கழுத்தறுக்கப்பட்டு வெட்டு காயங்களுடன் இருந்த இளைஞர் உடலை சேலையூர் போலீசார் மீட்டு விசாரித்து வருகின்றனர். சென்னை கிழக்கு தாம்பரம் அடுத்த புத்தூர் அருகே சாலை ஓரத்தில் கழுத்தறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் வாலிபர் சடலம் ஒன்று கிடப்பதாக சேலையூர் காவல் நிலையத்திற்கு தகவல் பெறப்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கு சென்ற போலீசார் வாலிபர் உடலை மீட்டு விசாரித்ததில் கொலை செய்யப்பட்டவர் மப்பேடு பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்பது தெரியவந்தது. பள்ளிக்கரணை துணை ஆணையர் கார்த்திகேயன் நேரில் சம்பவம் நடந்த இடத்தையும் மற்றும் உடலையும் ஆய்வு செய்தார். இதனை அடுத்து உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ரத்த கரையுடன் இருந்து சுடிதார் துணியையும் கைப்பற்றி தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திமுக அரசுக்கு எதிராக தனது முகநூல் பக்கத்தில் கருத்து தெரிவித்த விவகாரத்தில் வேலூர் கிராமிய காவல் நிலைய காவலர் சஸ்பெண்ட் செய்து வேலூர் மாவட்ட எஸ்பி உத்தரவிட்டுள்ளார். வேலூர் கிராமிய காவல் நிலையத்தில் முதல்நிலை காவலராக பணியாற்றி வரும் அன்பரசன் தனது முகநூல் பக்கத்தில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக திமுக அரசுக்கு எதிராக கருத்து பதிவு ஒன்றுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கருத்து பகுதியில் தனது கருத்தை பதிவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் மாவட்ட காவல்துறையினர் நேற்று விசாரணை மேற்கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக காவலர் அன்பரசனை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் உத்தரவிட்டுள்ளார். திருவள்ளுவர் சிலை வைத்து 25 ஆண்டுகள் நிறைவையொட்டி வேலூர் பழைய பேருந்து நிலையத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர், மேயர் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வேலூரில் உள்ள பழைய பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு தமிழர்களின் புகழை பறைசாற்றும் வகையில் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வைத்ததன் 25ஆம் ஆண்டை கொண்டாடும் வகையில் திருவள்ளுவர் திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி, வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மேயர் சுஜாதா, துணை மேயர் சுனில் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் வேலூர் தந்தை பெரியார் அரசு மாவட்ட மைய நூலகத்தில் திருக்குறள் குறித்து பேச்சுப் போட்டி, கட்டுரை உள்ளிட்ட போட்டிகளில் வென்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி வழங்கினார். இவ்விழாவில் மாவட்ட நூலகர் பழனி, கண்காணிப்பாளர் சிவகுமார் உள்ளிட்ட திரளான பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நாகை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் சுமார் 1000 ஏக்கர் அளவிலான பச்சைத்தன்மை மாறாத நெற்கதிர்கள் மழை காரணமாக வயலிலேயே சாய்ந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை காரணமாக கீழ்வேலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட தேவூர் ஊராட்சிக்குட்பட்ட வ.உ.சி. நகர், ஓடாச்சேரி, வடக்குவெளி, மேலவெளி, தெற்குவெளி, கீழவெளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சுமார் 100 ஏக்கர் அளவிலான சம்பா சாகுபடி விளைநிலங்களில் பெருமளவு பச்சைத்தன்மை மாறாத நெற்கதிர்கள் வயலிலேயே சாய்ந்துள்ளது. ஏக்கர் ஒன்றுக்கு சுமார் 30,000 வரை செலவு செய்து தற்போது நெற்கதிர்கள் வயலில் சாய்ந்திருப்பதால் அவை அனைத்தும் பதராக மாறும் என்பதால் விவசாயிகள் கவலையில் மூழ்கியுள்ளனர். மாவட்ட நிர்வாகம் வேளாண்மைத்துறை மூலம் உரிய கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கீழ்வேலூர் பகுதியில் தேவூர் கிராமத்திலிருந்து பேசுகிறாங்க. விவசாயம் அதாவது உருபோக சம்பா சாகுபடி அறுவடைக்கு தயாராகிறதுக்கு முன்னாடியே இந்த நேற்று முந்தானால் பெய்த மழையில் 2 நாள் மழையில் போது ஏகப்பட்ட சேதமாகி பயிர்கள் முற்றிலும் சாய்ந்த நிலையில் கிடக்கு. இதை அறுவடைக்கு எந்த நேரத்திலும் தயாராகி அதில் என்ன மகசூல் கிடைக்குங்கிறதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அறுக்கவும் முடியாத நிலையில் கிடக்குது. அது மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்தை கொண்டு போய் அதை ஆய்வு பண்ணி முதலமைச்சருக்கு பரிந்துரை பண்ணி எங்களுக்கு ஏதாவது ஒரு இழப்பீடு தொகை வழங்குமாறு கேட்கணும். இந்த மாதிரி பிரச்சனைனா இப்போ தண்ணிக்குள்ளே கிடக்குது, பதராக இருக்குது.
அது முத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கான பயனை முத்துற பயனை அறுவடைக்கான நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் அது இழப்பீடில் தான் வரும். அது எங்களுக்கு அரசு ஏதாவது ஒரு இழப்பீடு வழங்கினா நாங்கள் ஏதாவது இந்த விவசாயி கடன் வாங்கி நாங்கள் சாகுபடி செஞ்சுருக்கோம். அந்த கடன் தொகையை கூட நாங்கள் நிவர்த்தி பண்ணணும்னா வேறு வழி கிடையாது எங்களுக்கு. நாங்கள் அன்றாடம் கூலி விவசாயி தான். யாருமே எங்களுக்கு இந்த வருமானத்துக்கு வேறு வருமானம் எந்த விதமான வருமானமும் கிடையாது எங்களுக்கு. உத்திரமேரூர் வைகுண்ட பெருமாள் கல்வெட்டு கோயில் சுவாமி தரிசனம் செய்த தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி கல்வெட்டுகளை பார்வையிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் வைகுண்ட பெருமாள் கோவில் கல்வெட்டுகளில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தேர்தல் நடந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளதாக பேசியதைத் தொடர்ந்து இந்தியா மட்டுமின்றி உலக புகழ்பெற்றதாக உத்திரமேரூர் கல்வெட்டு கோவில் விளங்கி வருகிறது. இந்நிலையில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி குடும்பத்தினருடன் கல்வெட்டு கோவிலை பார்வையிட வருகை தந்தார். அவருக்கு காஞ்சிபுரம் சப் கலெக்டர் ஆஷிக் அலி பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தார். கோவில் நிர்வாகம் சார்பில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்து கும்பு மரியாதை அளித்தனர். பின்னர் ஆளுநர் ஆர்.என். ரவி சுவாமி தரிசனம் செய்துவிட்டு கல்வெட்டு மற்றும் கோவில் சுவர்களில் எழுதப்பட்டுள்ள எழுத்துக்களை பார்வையிட்டார். அப்போது தனியார் வரலாற்று ஆய்வாளர் டாக்டர் ராஜா கல்வெட்டு கோவில் சிறப்புகள் குறித்து ஆளுநருக்கு எடுத்துக் கூறினார். ஆளுநர் வருகையொட்டி காஞ்சிபுரம் எஸ்பி சண்முகம் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்துள்ளதால் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் ஆண்டுதோறும் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவதையொட்டி புதுச்சேரியில் உள்ள தனியார் ஹோட்டல்கள், ரெசார்ட்டுகள், கடற்கரைகளில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனையொட்டி நகர மற்றும் கடற்கரை சாலையில் போலீசார் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளனர். சட்டம் ஒழுங்கு, டிராபிக் என ஒட்டுமொத்தமாக 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு மற்றும் டிராபிக் பணியில் ஈடுபட உள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு கடற்கரை வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் நிறுத்த 10 இடங்களில் தற்காலிக பார்க்கிங் மற்றும் பார்க்கிங் இடத்திலிருந்து கடற்கரை சாலை செல்ல இலவசமாக 30 அரசு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கடலில் யாரும் குளிக்கக்கூடாது, புத்தாண்டில் மது அருந்திவிட்டு பணியில் ஈடுபட்டால் போலீசார் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் போக்குவரத்து விதிமீறல்களை கண்காணிப்பதற்காகவும் பல்வேறு சந்திப்புகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் யார் இந்த சார் என்று கேள்வி எழுப்பினால் திமுகவினருக்கு கோபம் வருவது ஏன் என தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சியும் செல்வத்தையும் தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்பதாகவும் கட்சி விஷயம் தொடர்பாக தேசிய தலைவர் நட்டாவை சந்திக்க டெல்லி செல்வதாக கூறினார். மேலும் தமிழக அரசியல் சூழல் பற்றியும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாகவும் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை சந்தித்து பேச உள்ளதாகவும் 10 நாட்களில் பாஜக புதிய மாநில தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என தெரிவித்தார். மேலும் திருமாவளவன் அமித்ஷாவை கண்டித்து போராட்டம் நடத்துவதை விட அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக போராட்டங்களை முன்னெடுக்கலாம் என்று கருத்து தெரிவித்த தமிழிசை தமிழகத்தில் பெண் குழந்தைகள் கல்வி கற்கும் இடத்தில் பாதிக்கப்பட்டது தொடர்பாக திமுக கூட்டணி கட்சிகள் வலிமையான எந்த கருத்தும் சொல்லவில்லை என்பது கவலை அளிப்பதாக கூறினார். மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் யார் இந்த சார் என்று கேள்வி எழுப்பினால் திமுகவினருக்கு கோபம் வருவது ஏன் என கேள்வி எழுப்பினார். திருமங்கலம் அருகே புயல் மழையால் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்கதிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் அடுத்துள்ள ஐயனார்குளம் ஊராட்சிக்குட்பட்ட ஆண்டிப்பட்டி கிராமத்தில் திருமங்கலம் பாசன கால்வாய் 98வது மடையில் சுமார் 250 ஏக்கர் நெல் விவசாயம் செய்துள்ளனர்.
இதில் 150 ஏக்கருக்கு மேல் நெல் விளைச்சல் ஆகும் முன்பு தற்போது வீசிய புயல், சூறாவளி காற்று மற்றும் மழையால் நெற்கதிர் பால் பிடிக்காமல் வயலில் சாய்ந்துள்ளது. இதனால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. ஏக்கருக்கு ஆயிரக்கணக்கில் கடன் வாங்கி விவசாயம் செய்து அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் அனைத்து பயிர்களும் சாய்ந்து சேதமடைந்துள்ளதாக வேதனை தெரிவிக்கும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். நாளை புத்தாண்டு கொண்டாடப்பட உள்ள நிலையில் கடலூர் அருகே குளத்தில் மூழ்கி 2 சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் அடுத்த அரசி பெரியாங்குப்பம் பகுதியைச் சார்ந்த 13 வயதான ஸ்ரீகரன் மற்றும் பாதிரிக்குப்பம் பகுதியைச் சார்ந்த 11 வயது சரவணன் பாலாஜி ஆகிய 2 சிறுவர்கள் நத்தவெளி அருகே உள்ள குளத்தில் தவறி விழுந்துள்ளனர். தொடர்ந்து சிறுவர்கள் மீட்கப்பட்டு கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் 2 சிறுவர்களும் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த சிறுவர்களின் பெற்றோர் மருத்துவமனையில் கதறி துடித்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து கடலூர் திருப்பாதிரிப்புலியூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரூபாய் 2.10 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உத்தரமேரூர் நவீன எரிவாயு வாகன மேடைக்கு பரிசோதனை முறையில் உடல் எரிக்கை கிடைக்காததால் பயன்பாட்டிற்கு வருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேரூராட்சி சிறப்பு நிதியின் கீழ் கடந்த 2020-2021 ஆண்டில் சுமார் 2,10,00,000 மதிப்பீட்டில் உத்தரமேரூரில் நவீன எரிவாயு தகன மேடை அமைக்கப்பட்டது. சுற்றுச்சூழல் பாதிக்காத வண்ணம் உயர்புகை பூங்கி, ஜெனரேட்டர் வசதி, குளியல் மற்றும் கழிவறை என அனைத்து வசதிகளும் ஒருங்கிணைந்து அமைக்கப்பட்டு தற்போது வரை பயன்பாட்டிற்கு வராமல் உள்ளது. பரிசோதனை முறையில் உடலை எரிக்கும் நிகழ்விற்கான உடல் கிடைக்காததால் இப்பணி நிறைவு பெறவில்லை என கூறப்படும் நிலையில் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இப்பணி நிறைவு பெறுவதற்கு மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. வெள்ளச்சந்தையில் விற்பனைக்கு எடுத்து சென்ற 81 மது பாட்டில்கள் ராயபுரத்தில் போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் சிக்கியது. சென்னை ராயபுரம் மன்னர்சாமி கோயில் அருகே போக்குவரத்து ஆய்வாளர் தாமரை செல்வன் உத்தரவின் பேரில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த இளைஞர் மணிகண்டன் என்பவர் போலீசார் விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து அவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தை சோதனை செய்தபோது காசிமேடு பகுதியில் கள்ளச்சந்தையில் மதுபானங்களை விற்பனை செய்ய வாகனத்திற்குள் பதுக்கி வைத்திருந்த 81 மது பாட்டில்கள் கைப்பற்றப்பட்டது. தொடர்ந்து போக்குவரத்து போலீசார் ராயபுரம் எண் 1 சட்டம் ஒழுங்கு ஆய்வாளரிடம் மது பாட்டில்கள் மற்றும் மது பாட்டில்கள் கடத்தி வந்த மணிகண்டன் ஆகியோரை ஒப்படைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொங்கல் பரிசு தொகை பெற வரும் 3ஆம் தேதி முதல் டோக்கன் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி அறிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி சிறுகாவேரி பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது பொங்கல் பரிசு தொகுப்பில் உள்ள பொருட்களின் தரம் மற்றும் இருப்பு குறித்து ஆய்வு செய்தார். மேலும் அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட உள்ள வேஷ்டி, சேலை ஆகியவற்றின் இருப்பு மற்றும் தரம் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் பொங்கல் பரிசு தொகை பெற வரும் 3ஆம் தேதி முதல் டோக்கன் வழங்கப்படும் என்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் சம்பந்தப்பட்ட புகார்கள் குறித்து 1967 உள்ளிட்ட கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாநில அளவிலான சிலம்ப போட்டியில் சோளிங்கரை சேர்ந்த மாணவர்கள் முதலிடம் பெற்ற நிலையில் சட்டமன்ற உறுப்பினரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடைபெற்ற தமிழ்நாடு அளவிலான சிலம்ப போட்டியில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரை சேர்ந்த விவேகம் சிலம்பம் குழுவை சேர்ந்த மாணவ மாணவிகள் 16 பேர் கலந்து கொண்டு 13 பேர் முதலிடம் கொடுத்து தங்கப் பதக்கம் பெற்றனர். 3 பேர் வெள்ளிப் பதக்கம், 2 பேர் வெண்கலப் பதக்கம் பெற்றனர். இதையடுத்து சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்ற விவேகம் சிலம்பம் பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகள் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனி ரத்தினத்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர்.
அப்போது சிலம்பம் பயிற்சி பள்ளி மாணவர்களை சட்டமன்ற உறுப்பினர் பாராட்டினார். இதில் சிலம்பம் மாஸ்டர் பிச்சைமுத்து மற்றும் சிலம்ப பயிற்சியாளர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.